Hello everyone, I'm Catherine. Today we have to learn about Kruskal's algorithm. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம்னா இஸ் அ பேஸ்ட் ஆன் கிரீட்லி அப்ரோச் whose goal is to find the shortest path in a graph with the minimum cost. எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த கிராஃபில் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் மினிமம் காஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம சம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இது வந்து க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம்க்கு இப்படி இந்த கிராஃப் அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க கொஷினில். ஸோ இந்த கிராஃபை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சம்குள்ளே போயிடலாம். இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னா ஏலேருந்து பிக்கு ஒரு எச், ஏலேருந்து சிக்கு ஒரு எச், அதே மாதிரி பியிலேருந்து சிக்கு ஒரு எச், பியிலேருந்து ஏக்கு ஒரு எச், பியிலேருந்து டிக்கு, பியிலேருந்து இக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எஸ் கொடுத்துருக்கான். ஆஸ் யூஸ்வல் சிக்கும் கொடுத்துருக்கான், டி கொடுத்துருக்கான், இ கொடுத்துருக்கான், எஃப் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிராஃபில் அவனே வந்து கொடுத்துருவான் அந்த மாதிரி கிராஃபு. ஸோ அந்த கிராஃபில் இருந்து நம்ம வந்து எட்ஜஸ் அண்ட் காஸ்ட் அதாவது அட்ஜசன்சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏயோட எட்ஜஸ்லாம் என்னென்னா ஏயோட அதோட காஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஏ என்னென்னு பார்த்தோன்னா ஏ வந்து எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏ வந்து பிக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு, சிக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஏபி ஒரு டேர்ம், ஏசி ஒரு டேர்ம். அதே மாதிரி எஜ்ஜில் வந்து ஏபி ஏசின்னு போட்டோன்னா ஏலேருந்து பிக்கு என்ன காஸ்ட் கொடுத்துருக்கானா 2. ஸோ அந்த 2வை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம். அதே மாதிரி ஏலேருந்து சிக்கு என்ன கொடுத்துருக்கானா 3. ஸோ இதோட காஸ்ட் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து ஏ. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பி வந்து பார்க்க போகிறோம். பி எப்படின்னா பிக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இது கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா பியிலேருந்து சிக்கு கனெக்ட் ஆகிருக்கு, பியிலேருந்து ஏக்கு கனெக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இங்கே ஆல்ரெடி நமக்கு ஏபின்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வரக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா பியவும் ஏவையும் நம்ம வந்து ரிஜெக்ட் அதாவது கேன்சல் பண்ணுறோம். இந்த டேர்ம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பியும் சியும் இருக்கும், பியும் டியும் இருக்கும், பியும் இயும் இருக்கும். ஸோ இந்த 3 டேர்ம் வச்சு தான் நம்ம அதோடைய காஸ்ட் வந்து எழுத போகிறோம். இப்போ பிக்கும் சிக்கும் என்ன காஸ்ட்னா 5, பிக்கும் டிக்கும் உரிய காஸ்ட் 3, பிக்கும் இக்கும் உரிய காஸ்ட் வந்து இ. நெக்ஸ்ட் என்ன டேர்ம் பார்க்க போகிறோன்னா சி டேர்ம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து சி டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து சிலேருந்து பி நமக்கு வந்து ரிப்பீட்டட்னால ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம். சிலேருந்து ஏ அதுவும் நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட், ஸோ கேன்சல் பண்ணுறோம். சிலேருந்து இ மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது, அந்த தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் சிலேருந்து இயோடைய காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து டி டேர்ம் வந்து பார்க்க போகிறோம். டி டேர்ம் எங்கன்னு பார்த்தோன்னா டியுமே அதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக கனெக்ட் ஆனதை நம்ம வந்து எழுதக்கூடாது. ஸோ கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டியும் இயும் தான் கனெக்ட் ஆகலை, அதே மாதிரி டியும் எஃப்பும் கனெக்ட் ஆகலை. ஏன்னா டியிலேருந்து பி ஆல்ரெடி வந்து பியில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரிக்கு அவன் ஒரு டேர்ம் தான் அது நம்ம கனெக்ட் ஆனதுனால நம்ம வந்து டியிலேருந்து இயையும் டியிலேருந்து எஃப்ஐயும் மட்டும் நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டியிலேருந்து ஈக்குரிய காஸ்ட் என்னன்னா 2, டியிலேருந்து எஃப்க்குரிய காஸ்ட் என்னன்னா 3. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இ வந்து பார்க்க போகிறோம். ஈயோட எட்ஜஸ் வந்து பார்க்கணும். ஈயோட எட்ஜஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இலேருந்து எஃப் மட்டும்தான் போகுது. ஏன்னா இலேருந்து டி, பி, சி இது எல்லாமே நமக்கு வந்து ரிப்பீட்டடாக மேலே வந்துடுச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து எஃப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எஃபோடைய டேர்ம் நம்ம எனக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் 5. இதோடைய காஸ்ட் என்ன 5 போட்டாச்சு. அடுத்து நம்ம என்னென்னா எஃப் வந்து பார்க்கணும். ஸோ எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி வந்து எஃப்லேருந்து டி வந்து இங்கே நம்மளுக்கு வந்து விசிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் போட மாட்டோம். அதே மாதிரிக்கே எஃப்லேருந்து இயுமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் போட மாட்டோம். அதனால் இந்த ரெண்டுமே விட்டுட்டு ஸோ நம்மளுக்கு எஃப்ன்ற பாட்டுக்கு வந்து எதுவுமே வராது. அதனால் நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய அட்ஜஸ்டன்ட் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்க அந்த அட்ஜஸ்டன்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். நம்ம எப்படி அசெண்டிங் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எட்ஜஸ் இருக்கும், கீழே நம்மளுக்கு வந்து காஸ்ட் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா எது வந்து ஃபஸ்ட்டு மினிமமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஏபி, அப்புறம் வந்து டிஇ, அகெயின் ஏசி, பிடி, டிஎஃப், அப்புறம் ஃபோர்த்து டேர்ம் வந்து சிஇ, பிஇ, 5 வந்து பார்த்தோன்னா பிசி, அப்புறம் தான் இஎஃப்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலே எட்ஜஸ் கீழே வந்து காஸ்ட்னு சொல்லிவிட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போது இங்கே நம்ம வந்து இதை வந்து அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் இட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஏபி, டிஇ, ஏசி, பிடி, டிஎஃப், பிஇ, சிஇ, பிசி, இஎஃப். இப்போ இங்கே நம்ம அசெண்டிங் ஆர்டர் வைஸ் எடுத்து எழுதினதுக்கப்புறமா நம்ம எனக்குள்ளே வந்து இந்த கிராஃப் நம்ம வந்து
பில்ட் பண்ணணும். இந்த கிராஃப் நம்ம எப்படி வந்து பில்ட் பண்ணணும்னா, அதாவது சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்ம ஒரு கிராஃப் வந்து பண்ணணும். இது வந்து கிராஃப் நம்ம எப்படி வந்து பேஸ் பண்ணி பண்ணுவோம்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவனில் வந்து நமக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃப் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த கிராஃப் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போது இதுதான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க கிவன் கிராஃப். இதை யூஸ் பண்ணி நம்ம இதை பார்த்து நம்ம இந்த கிராஃப் வந்து வரையணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க மினிமம் வேல்யூ என்னென்னா 2 தான். ஸோ அந்த 2வை நம்ம எப்படி பண்ணலாம்னா ஏபி. ஸோ இங்கே வந்து ஏ வந்து இங்கே இருக்குது, பி வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கனக்குள்ளே வந்து ஏ எடுத்துக்கலாம், இங்கனக்குள்ளே வந்து பி எடுத்துக்கலாம். இது ரெண்டத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஇ, டியோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2. ஸோ இங்கே டிஇ நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா, இங்கே டி இருக்குது, இங்கே இ இருக்குது. ஸோ அதே மாதிரிக்கு இங்கே வந்து டி, இங்கே வந்து இ. இதே ரெண்டத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஏ அண்டு சி. ஏ அண்டு சினா இப்போ வந்து ஏ வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து விசிட்டட் ஆகிருக்கு, சி மட்டும் தான் நமக்கு வந்து ஆகலை. அந்த சி நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா இந்த சைடில் ஆகிருக்கு, ஏக்கு லெஃப்ட் சைட். ஸோ அதனால் வந்து சி வந்து நம்ம இங்கனக்குள்ளே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இரண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோடைய காஸ்ட் வந்து 3ன்னு இருக்கும். ஸோ 3யை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா பி அண்டு டி. பி அண்டு டியில் வந்து பார்த்தோன்னா 3ன்னு இருக்குன்னா பியும் ஆல்ரெடி விசிட்டட், டியும் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ ரெண்டுமே விசிட்டட் ஆகிருந்தால் நம்ம இந்த டேர்மை வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். பட் ஆனால் லாஸ்ட்டு நம்ம இந்த டேர்மை வந்து பார்ப்போம். அதை நான் அப்போ சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா டி அண்டு எஃப். டி அண்டு எஃப் வந்து பார்த்தோன்னா டி வந்து ஆல்ரெடி விசிட்டட், எஃப் வந்து விசிட் ஆகலை. அப்படின்னா எஃப் வந்து கிவன் டேர்மில் இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் டிக்கு கீழே வந்து எஃப்னு போட்டு இதே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏக்கும் பியோடைய காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2, டிக்கும் இயோடைய காஸ்ட் வந்து 2. அதே மாதிரி ஏசி வந்து போட்டாச்சு. டிக்கும் எஃப்க்குரிய காஸ்ட் வந்து 3. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா பி அண்டு இ. பியும் ஆல்ரெடி நமக்கு வந்து விசிட்டட், இயும் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து விசிட்டட் இருந்தால் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இங்கனக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கமா இதை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு மாதிரிக்கு இங்கனக்குள்ளே நமக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். இங்கே நம்மளுக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்றது தான் வந்து அல்காரிதமே. ஸோ அதனால் வந்து சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். பி அண்டு இ டேர்ம் வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்தா சி அண்டு இ. சி அண்ட் இயுமே வந்து அதே மாதிரி தான். ஏன்னா சியும் ஆல்ரெடி விசிட்டட், இயும் ஆல்ரெடி விசிட். அப்போ இங்கே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஃப் மாதிரி நமக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் சி அண்டு இயும் நம்மளுக்கு வந்து கேன்சல். அப்புறம் வந்து பி அண்டு சி. பி அண்டு சி வந்து பார்த்தோன்னா பியும் ஆல்ரெடி விசிட்டட், சியும் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ அதனால் பி அண்டு சியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இ அண்டு எஃப். இ அண்டு எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயும் ஆல்ரெடி விசிட்டட், எஃப்பும் ஆல்ரெடி விசிட்டட்னால அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். இதுவும் நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து கிராஃப் நம்மளுக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 2 டைப்ஸாக இருக்குது. மேலே ஒரு டைப் இருக்குது, கீழே ஒரு டைப் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இப்படி வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது, கனெக்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த டேர்ம் நம்ம இந்த மினிமம் பார்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மினிமம் பார்ட்னால எதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சி அண்டு இயை வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். சி அண்ட் இயை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா அதோடைய காஸ்ட் வந்து நமக்கு வந்து 4ன்னு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து அதே மாதிரிக்கு இங்கே 4ன்னு இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். பி அண்டு டியை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பி அண்டு டியை நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 3 தான் இருக்குது. ஸோ 4ஐ விட 3 நம்மளுக்கு இங்கே வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பி அண்ட் டியை எடுத்துகிட்டு சி அண்ட் டியை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதனால் பி அண்டு டியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே நமக்கு வந்து 3 ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா டேர்மே நம்மளுக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுக்கு, எதுவுமே நம்மளுக்கு வந்து விடலை. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கனால இப்போ நம்மளுக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகாத ஒரு கிராஃப் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதான் அந்த கிராஃப் நான் உங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ நமக்கு வந்து சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகாமல் ஒரு கிராஃப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா டு ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் காஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் காஸ்ட்னால் நம்மளுக்கு இங்கே வந்து காஸ்ட் இருக்குல்ல, கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து காஸ்ட் எழுதியிருப்போம் இல்லையா, அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 3 இருக்குது. ஏக்கும் சிக்கும் வந்து 3 இருக்கனால 3, பி ஏக்கும் பிக்கும் 2, ஸோ 2, பிக்கும் டிக்கும் 3, ஸோ அதனால் 3, டிக்கும் இக்கும் 2, ஸோ 2, டிக்கும் எஃப்க்கும் 3, ஸோ அதனால் 3. இப்போ 3 + 2 + 3 + 2 + 3 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 13 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா 13. இந்த அல்காரிதமில் நம்ம கண்டுபிடிச்சிக்க அதோட காஸ்ட்ன்னு பார்த்தோன்னா 13. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.